இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பைசப்ஸுக்கான ஒர்க் அவுட். ஓகேங்களா? முந்தைய இது காப்ஸுக்கு முடிச்சிருக்கோம். இப்போ பைசப்ஸுக்கான ஒர்க் அவுட். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு, சரிங்களா, ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பறந்து கீழே விழுந்து விடும், ஜாக்கிரதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிற்கிதுங்களா? இப்போ எடுத்துடலாம். இப்போ அற்புதமாக தள்ளி நிறுத்திட்டு பைசெப்ஸ். ஓகே, முன்கை. ஓகேங்களா? பின்னங்கை. அடுத்து இப்போ முன்னங்கை. பிரீத்து முக்கியம். தூக்கி இறக்கியில கரெக்டாக பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிக்கணும். 15 கவுண்ட்னா 15, 12னா 12, 12 பிரீத்தும் தெளிவாக இருக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணுங்கள். மாங்குன்னு தூக்கி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகேங்களா? நேலு. ஓகே, ஒரு 5 பிரீத் 6 பிரீத். சிங்கிளாக பண்ணையில் இது ஒரு ரிஸ்க் இருக்கும். பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவங்க பண்ணுற வரைக்கும் நம்ம ஓய்வு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பாடி எவ்வளவு தூரம் ரிலாக்ஸ் கேட்குதுன்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். சிங்கிளாக வீட்டில் பண்ணுறோம். ஓகேங்களா? மாங்குன்னு பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, ரொம்ப கேப் விட்டு பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? சின்ன போண்டாவெல்லாம் அற்புதமாக ஜீரணமாகி உள்ள அங்கங்கே மசில்ஸ் போட போகிறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடலை மாவில் உருளைக்கிழங்கு போண்டா, கத்திரிக்காய் போண்டா, கத்திரிக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, அது இல்லாமல் மிளகா பஜ்ஜி ஏற்கனவே தெறிக்க விடுற மாதிரி சாப்பிட்ருக்குற. காலையில் சன்லைட்டு சூரிய குளியல் எடுத்துகிட்டு இப்போ இருக்குது. சுக்கு நீரோட இந்த ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதை தான் எடுக்க போகிறேன். உருளைக்கிழங்கு போண்டா. ஓகே, இப்போ செகண்ட் செட்டு. Again third set. Okay, மூணு செட்டு போதுமானது. ஸ்டார்டிங் தொடக்கம் 3 போதும். நெக்ஸ்ட் 5, 7ன்னு அப்புறம் அடுத்து கொண்டு போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னங்கிறத அடுத்து பாருங்கள். பைசப்ஸுக்கான முடிஞ்சது. இதை முடிச்சுட்டு எடுக்க வேண்டியது ரிச் ப்ரோட்டீனோட, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, ரிச் ப்ரோட்டீனோட புரதம். ரிச் ப்ரோட்டீனுங்கிறது புரதம். ரிச் ப்ரோட்டீனோட நம்ம சொல்கிற மாதிரி கொழுப்பு எடுக்கணும். இப்போ பண்ண ஒர்க் அவுட்டுக்கு உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை, இப்போ முளைக்கட்டின பாசிப்பயிறு, சரிங்களா, பியூர் வெஜ்ஜில், நான்வெஜ்ஜில் எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன்.
ஸோ இப்போ பண்ண ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் எடுக்க வேண்டியது யார் யார் எது இதில் பயணிக்கிறீங்களோ அது எடுத்துக்கலாம். இப்போ முளைக்கட்டின பாசிப்பயிர் எப்படி செய்யணுங்கிறத நம்மளே செய்து போட்டிருக்கிறோம். ஊற வச்ச கொண்டக்கடலை எப்படி, நிலக்கடலை எப்படி ஊற வச்சு அதை எப்படி புரதமாக மாற்றுறது நல்லா இருக்குது. பார்த்து பலன் பெறுங்கள். இந்த உடற்பயிற்சிக்கேற்ற உணவு தயாரிப்பும் இங்கேயே கிடைக்கிறது. பார்த்து பலன் பெறுங்கள்.